இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி பிரிட்டன், ஆப்ஷன் டி அயர்லாந்து. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? சரியான பதில் ஆப்ஷன் பி அமெரிக்கா. இரண்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவிற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் பி டாக்டர் அம்பேத்கர், ஆப்ஷன் சி ராஜகோபாலாச்சாரி, ஆப்ஷன் டி பாபு ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவிற்கு தலைமை வகித்தவர் யார்? சரியான பதில் டாக்டர் அம்பேத்கர். மூன்றாவது கேள்வி, ஒருவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் அவர் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ 10 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 9 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 8 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 7 ஆண்டுகள். ஒருவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் அவர் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ 10 ஆண்டுகள். இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்திய குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோருக்கு ஊதியம் எந்த நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பிரதமர் நிதி, ஆப்ஷன் பி பொது வைப்பு நிதி, ஆப்ஷன் சி நிகழ்வுசார் நிதி, ஆப்ஷன் டி அமைச்சரவை நிதி. சரியான விடை ஆப்ஷன் பி பொது வைப்பு நிதி.